பேசுறது வந்து எந்த அளவுக்குன்னா, ஒரு சிலருக்கு அந்த சத்தங்களே அவங்களுக்கு துணையா இருக்கும், அந்த குரல்களே அவருக்கு துணையா இருக்கும். ஏன்னா ஒரு தனிமையான வாழ்க்கையில இருப்பாங்க. மேடம் இந்த குரலை மட்டும் குறைச்சிடாதீங்க, அது எனக்கு ரொம்ப நல்ல கம்பெனி கொடுக்குது. ஆனா அது அதுலயும் கற்பனையா மேம்? அந்த குரல் கற்பனைனா அவர்களுக்கான உலகத்துல அது உண்மை. எல்லாரும் மனசு நல்லா இருக்கணும்னு இல்லை. அதனால என்ன பிரச்சனைப்பா, ஏதாவது இருந்தா சொல்லு, நாங்க இருக்கோம் உனக்கு இப்ப சொல்லணும்னு விருப்பம் இல்லைனால கூட பரவாயில்ல, ஆனா நாங்க இருக்கோம் சொல்லிட்டாலே வந்து அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அதுக்காக நம்ம ஒரேடியா அவங்களை அப்படியே விட்டுறக்கூடாது. யாருக்கு எப்போ எப்படி வரும் அப்படின்றது வந்து யாருக்கு வேணாலும் மனநல குறைபாடுகள் வரலாம். அந்த வளர் இளம் சிறாருக்கும் வந்து இப்போ கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ வந்து இந்த போதை அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த கூழ் நிப்பில் ஆரம்பிச்சு, இந்த கஞ்சால ஆரம்பிச்சு, என்னென்ன பேரோ சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம வெரிஃபை பண்ற அளவுக்கான பேர்கள் உண்டு. ஸோ இதனால வந்து மூளையில பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். பட் ஒரு ரிலேஷன்ஷிப், இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப்ல நீ இருக்காது, இது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், வெளியே வந்தே ஆகணும். அது லிவினா இருந்தாலும் சரி, மேரிடா இருந்தாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கு மேல கூடாதுன்னு எந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ணணும்? சரி, ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கணும், அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும், நமக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கணும், நமக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அவர்னால நான் வளரணும், என்னால் அவர் வளரணும், வளர்ச்சி இருக்கணும், அந்த கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் இருக்கணும், அந்த ஒரு பயம் இருக்கக்கூடாது. இவர்கிட்ட இவர் இப்படி நினைச்சிருவாரோ அவர் இப்படி நினைச்சிருவாரோன்னு பயம் இருக்கக்கூடாது. அந்த ஷேரிங் எல்லாமே இருந்தால் அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க மனநல மருத்துவர் பூர்ணச்சந்திரிகா அவர்கள். இவங்களுக்கு வந்துட்டு பெரிதா நம்ம வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வந்துட்டு டைரக்டரா இருந்தாங்க. அப்ப நிறைய மாற்றங்கள் செஞ்சாங்க, நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. உங்களை பார்த்துருவோம். ஹலோ மேம். வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ரொட்டீன் லைஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா மேம், எல்லாருமே சொல்றது டென்ஷனா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றேன், டிப்ரெஸ்டா இருக்கு. ஒண்ணு இது நம்ம சொல்லுவோம், இல்ல நம்மளோட யாராவது பேசுறவங்க சொல்லுவாங்க. அந்த டே டு டே லைஃப்ல இந்த வார்த்தைகளை ஒரு நிறையாவது கேட்டுடுறோம். இதை வந்துட்டு இது வந்து ஏதோ ஒரு நேரத்துல ஒரு மனச்சோர்வுன்றது எல்லாருக்கும் ஏற்படுறது மேம். ஆனா இதுவே மனநல பாதிப்பா மாறுறதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மனநல பாதிப்பினுடைய அறிகுறிகள் என்ன மேம்? முதல்ல வணக்கம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூலமாக எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறத முயற்சியை நீங்க எடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இது பல பேர் வந்து எப்படி போவாங்கன்னா, இந்த ஒரு மனநல பிரச்சனைகள்னு வந்தா முதல்ல ஒரு என்ன சிந்தனை இருக்குன்னா, நமக்கு எதுவும் வராது, அது ஒண்ணு இருக்கும். அடுத்து வந்தாலும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கோயில், தர்கா, சர்ச்சு அப்படின்ட்டு அதுல பல வருடம் கடந்துரும். இதுல வந்து எனக்கு யாரோ செய்வனை வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இதுல ஓடிடும். சில பேர் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் கோயில் கூட்டு போனேன், அங்க கூட்டு போனேன்னு ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து வந்தாங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளின் மூலமாக எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு. அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான விடை வந்து மனநல இதுக்கான அறிகுறிகள் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் சொல்றதுதான், டிப்ரெஷனா இருக்கு, டிப்ரெஸ்டா இருக்குன்னு. பட் டிப்ரெஸ்டா இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய அலுவலை பார்த்துட்டு தான் இருக்கோம், நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு 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 வாரம் 2 வார காலத்துக்கு ரொம்ப மனசோர்வா ஆகி அதனால வந்து வேலையே செய்ய முடியாத அளவுக்கு, நல்லா பேசிட்டு இருந்தவங்க வந்து ஒரு பேச்சு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி இப்போ இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசி ஹாய் எப்படி இருக்கு, நம்ம அமைதியா இருந்தாலும் நம்மள விசாரிப்பாங்க, ஏன் என்னாச்சு, ஏன் ஃபோன் பண்ணல அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. திடீர்னு அந்த ஃப்ரெண்ட் அமைதியானா அப்போ வந்து இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நமக்கே தோணும்ல, என்ன ஒரு 2 நாளா மெசேஜ் வரல, என்ன குட் மார்னிங் போட்டுக்கிட்டே இருக்கும், குட் ஆஃப்டர்நூன் போடும், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை விசாரிக்கும், குட் நைட் சொல்லாம இது போவாது, என்ன ஆச்சு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே மனசுல ஒரு உறுத்தல் வரலாம். அப்போ வந்து நம்ம ஒரு அவங்கள கேட்கணும், இனிஷியேட்டிவ் எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே அப்படின்னும். அதனால வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு அவசியமே இல்லை, எல்லாரும் மனசு நல்லா இருக்கணும்னு இல்லை. அதனால என்ன பிரச்சனைப்பா, ஏதாவது இருந்தா சொல்லு, நாங்க இருக்கோம் உனக்கு இப்ப சொல்லணும்னு விருப்பம் இல்லைனால கூட பரவாயில்ல, ஆனா நாங்க இருக்கோம், எப்போ வேணும்னாலும் யூ வாண்ட் டு ஷேர் வித் மீ, ஜஸ்ட் கால் மீ, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே வந்து அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். அப்போ ஓகே, அப்போ நம்ம எப்போ வேணும்னாலும் நம்ம ஷேர் பண்றதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை சுத்தி இருக்காங்க. அதுக்காக நம்ம ஒரேடியா அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது, திருப்பி கண்காணிச்சுட்டே தான் இருக்கணும், என்ன ஆகுது ஏதாவதுன்னு. அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் சாப்பிடாம தூங்காம, அது நமக்கு நம்ம அதுக்கு அடுத்த இதுதான் வந்து நம்ம ஏன் இருக்கோம், எதுக்கு இருக்கோம் அப்படின்னு அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுதான் வந்து நம்ம
இருந்து என்ன ஆக போகுது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு ஒரு விரக்தி. அந்த விரக்தியோட அடுத்த கட்டம் தான் வந்து இந்த தன் உயிரை தானே மாய்த்து கொள்றது, அப்படியெல்லாம் போறது. யாருக்கு எப்போ எப்படி வரும் அப்படின்றது வந்து யாருக்கு வேணாலும் மனநல குறைபாடுகள் வரலாம். இப்ப இருக்க காலகட்டத்துல எப்போ வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். ஏன்னா நாங்க வந்து சிறு வயது பள்ளிக்கு செல்லும் வளர் இளம் சிறார்ல இருந்து ஒரு 8 வயசு 9 வயசுல இருந்து கூட மனநல சோர்வு வருது, டிப்ரெஷன் ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ அதனால யாருக்கு வேணாலும் வரலாம். அதான காலகட்டம்னா சில பேருக்கு குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு மனநல பாதிப்பு இருக்கலாம். இன்னொன்னு அவங்களோட சுபாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு சின்ன தோல்வியை கூட ஏத்துக்காது. யாராவது ஒருத்தர் ரோட்ல நம்ம அப்படி போகும்போது திட்டா அதை வந்து ஒரு வாரம் யோசிச்சு அவங்க நம்மள எப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க நம்மள எப்படி சொல்லிட்டாங்களே ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சுபாவங்கள். அதுக்கப்புறம் வந்து அது இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் தாங்க கூடாம ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது. அது குடும்பத்துல எந்நேரமும் ஒரு பிரச்சனை. அப்பா வந்து குடியே இருந்திருப்பாங்க, அம்மா வந்து எந்நேரம் குழந்தைங்கள் கண்ணு முன்னால அடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே ட்ராமா தான். இது எல்லாத்தையும் தாங்கி 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 என்றாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு டைம்ல அது உடையும் இல்லையா. அந்த உடையிற போது மனநல சோர்வோ, மனநல குறைபாடுகள், மன உளைச்சல், மனச்சிதைவு நோய், இதுல ஏதாவது ஒண்ணு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ரொட்டீன் இது மனச்சோர்வுன்றது வரும். ஆனா இதுவே வந்துட்டு வேலையில இருந்து செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதோ, கேஷுவலா பேசிட்டு இருக்கவங்க சுத்தமா அந்த பேச்சை நிறுத்தும் போதோ, உறக்கமின்றி இருக்கும் போதோ, சரியா சாப்பிடாம அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வரும்போது கண்டிப்பா டாக்டரை பார்த்துடணும் அந்த நேரத்துல. இதுவே தீவிர அறிகுறிகள்னா எப்படி மேம்? உடனே அவங்கள வந்துட்டு நீங்க கவனிச்சே ஆகணும், இதுக்கு மேல காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்டேஜ் இருக்கா மேம்? தீவிர அறிகுறிகள்னா சில வியாதிகள் பார்த்தோம்னா ஒரு வாரம் தான் இருந்திருக்கும், ஆரம்பிச்சே ஒரு வாரம் தான் இருக்கும். பட் ஆனா அந்த ஒரு வாரத்துல வந்து ரொம்ப அறிகுறிகள், ரொம்ப பிரச்சனை வரும். ரொம்ப கோவப்படுறது, கண்ணில் பார்க்கறதெல்லாம் அடிக்கிறது, உடைக்கிறது, காரணம் இல்லாம எதிரில் இருக்கவங்கள அடிக்கிறது, அப்புறம் வேலைக்கு போகாம இருக்கிறது, பேச்சுல வந்து வித்தியாசமா இருக்கிறது. இந்த மாதிரி நான் தான் பெரிய ஆள், என்ன மிஞ்சி யாரும் இல்லை உலகத்துல அப்படி எல்லாரும் நினைப்பாங்க. பட் ஆனா வந்து இதுவே வந்து ஒரு அப்நார்மலா, என்னாலதான் மழை பெய்யுது, என்னாலதான் இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது, நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேச்சுக்கள், என்ன இது இப்படி வித்தியாசமா சொல்றாங்களே அப்படின்னு நமக்கே சந்தேகம் வரும். அப்போ வந்து தூக்கம் கம்மியா இருக்கும். சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, பிசினஸ்ல இருக்கவங்க என்ன ஆயிடும்னா பிசினஸ் லாஸ் வந்துடும், ரொம்ப பிசினஸ் லாஸ் வரும். அவங்க வந்து நிறைய அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாற்றி அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவசரம் இதில் எல்லாம் பிரச்சனை வரும். தேவையில்லாமல் நிறைய ஃபோன் பண்ணுறது. ஸோ இது நான் சொல்கிறது வந்து பைப்போலார் டிஸார்டர், மேனியால இந்த மாதிரி இமீடியட்டாக கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். பட் இதுலயும் வந்து பைப்போலார்ன்றோம் இல்லையா, அது மேலே கீழே. அது என்ன ஆயிடுனா, அந்த கீழே அவங்க கொஞ்சம் மனக்கவலையாக கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க, மேலே வரும்போது நமக்கு நல்லா வெளியே தெரியும். அந்த மனக்கவலையா இருக்கும்போது நிறைய பேருக்கு அது தெரியாது. ஒண்ணு இருக்கு, சந்தோஷமா இருக்க மனுஷனா யாருமே வந்து அது வியாதி அளவுக்கு தெரியாது. எப்பயாவது இருந்திருக்கும். நம்ம இந்த மாதிரி ரொம்ப கவலையா இருக்கும்போது கேட்போம், எப்பயாவது இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா ரொம்ப இதுவா இருந்தாங்க. ஆமா இருந்தாங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால இருந்தாங்க. ஒரு 10 நாள் எல்லாருக்கும் ஊருக்கே வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு, இந்த ஊருக்கே வந்து எதையோ வாங்கி கொடுத்தாரு திருவிழா டைம்ல. அது என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஒரு நல்லபடி இது பண்றாரு போல அப்படின்னு. பட் ஆனா அது வந்து இந்த பிரச்சனை வரும்போது தான் தெரியுது, அது இருந்ததும் இதுக்கு மீறி தனக்கு மிஞ்சி தானே, அதையும் தாண்டி ஒண்ணு எந்நேரமும் எல்லாருக்கும் பண்ணி அவருக்கான பிரச்சனைகள் வரும்போதுதான் நமக்கு இது பிரச்சனை இருக்கு. ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மன சிதைவு நோயில வந்து பேசுறது, அந்த காதுல வந்து சுத்தி யாருமே சத்தம் கேட்கும்னு சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கு. அதுல வந்து பேசுறது வந்து எந்த அளவுக்குன்னா, ஒரு சிலருக்கு அந்த சத்தங்களே அவங்களுக்கு துணையா இருக்கும், அந்த குரல்களே அவருக்கு துணையா இருக்கும். ஏன்னா ஒரு தனிமையான வாழ்க்கையில இருப்பாங்க. மேடம் இந்த குரலை மட்டும் குறைச்சிடாதீங்க, அது எனக்கு ரொம்ப நல்ல கம்பெனி கொடுக்குது. ஆனா அது அதுவே கற்பனையா மேம்? அந்த கற்பனைனா அவர்களுக்கான உலகத்துல அது உண்மை கேட்கும். இதுதான் வந்து சைக்கியாட்ரிக் ஃபீல்ட்லயே வந்து நம்ம அவர்கள் சொல்வதை வச்சு, அவர்களுக்கான அனுபவங்களை வச்சுதான் நம்ம ட்ரீட் பண்றோம். இது அவங்க வேணும்னே சொல்றாங்க, அவங்க வந்து இல்லாத ஒன்றை சொல்றாங்க அப்படின்னு அவங்க இல்லாத அவர்களுக்கான உலகத்துல அது நிஜம். அதுலதான் வந்து நம்ம வேலைக்கும் போகாம நிறைய பேர் சில சமயம் பார்ப்போம் இல்லையா, தெருக்கள்ல தன்னை மறந்து இருப்பாங்க, தன்னை மறந்து ஒரு ஆடைகள்லாம் பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. சில பேர் கூட சொல்லுவாங்க, ஒரு சிலர் பார்த்தா அந்த தெருவில் இருக்கவங்களுக்கே தெரியும் இவங்க கொஞ்ச நாள் முன்னாள் ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னு. அது யாரோ அந்த குடும்பத்துல கொண்டு வந்து வைத்தியம் பண்ணாம விட்டுருப்பாங்க. அது என்ன ஆயிடும், அது ஒரு தொடர்ச்சியா, இது நான் திருப்பி எல்லா ஊடகங்கள்லயும் எல்லா இடத்துலயும் சொல்றதான், இது வந்து சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு மாதிரி ஒரு வியாதி. அப்ப இந்த வியாதிக்கு என்ன பண்ணுவோம், சுகருக்கு காலத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியானா ஒரு இன்சுலின் போடுறோம், ட்ரீட்மெண்ட்னா அட்மிஷன் வேணா வந்து பாக்குறோம்.
அதே மாதிரிதான் இந்த வியாதிக்கும் தொடர்ச்சியா மாத்திரை போடணும். சுகர் எப்படி இருக்குன்னா கண்ட்ரோல்ல இருக்கு, நல்லா இருக்கேன்னு. அதே மாதிரி இந்த சில வியாதிகள்ல நல்லா இருக்கு, நான் டேப்லெட்ல இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டேப்லெட்ல போட்டுட்டு இருக்கேன்னு கூட ஊருக்கு சொல்ல வேணாம், நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாத்திரை வாங்கின அடுத்த வினாடி கேட்கிற கேள்வி, இது ஆயுஷ்க்கும் நான் சாப்பிடணுமா அப்படின்னுவாங்க. அது ரொம்ப கடினமான கேள்வி. சில சமயம் சில வியாதிகளுக்கு தேவையில்லை, நம்ம ஒரு 3 மாதம் கொடுப்போம், 6 மாதம் கொடுப்போம், நிறுத்திடுவோம். பட் சில வியாதிகளுக்கு வந்து நம்ம காலத்துக்கும் எடுக்கணும். அது நான் எடுத்த உடனே அவங்க கிட்ட வந்து நீங்க காலத்துக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்ம கிட்ட வர மாட்டாங்க, அடுத்த நாள் போயிட்டு இதே கேள்வி அங்க கேட்பாங்க. பட் ஆனா நிஜம் வந்து இதுதான், நிஜம் எப்பவுமே நல்ல மாதிரி மெடிசன்ஸ் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அகைன் ப்ராப்ளம் வரும், ரிலாப்ஸ் வரும். இன்னொன்னு அதுல ஏன் இவங்க இவ்வளவு பயப்படுறாங்கன்னா, அதுக்கு அடுத்த கேள்வியும் சொல்லிடுறேன். அவங்க கேட்கிற 2வது கேள்வி என்னன்னா, இது நரம்பு தளர்ச்சி வந்துருமா, நரம்பு தளர்ச்சி வந்துரும்ன்றாங்களே மேடம், எங்க வீட்டு பக்கத்துல, அது வீட்டு பக்கத்துல எப்போ ஒரு 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. நல்லதே சொல்ல மாட்டாங்க, போய் வைத்தியம் பாருன்னு சொல்ல மாட்டாங்க, இதுக்கு வந்து இது இந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் பாருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்து இல்ல, இந்த மாத்திரை போட்டா, நான் சொல்லுவேன் இது உங்களுக்கு, உங்க உடம்பு, உங்க மனநலம், உங்களுக்கான மாத்திரைகள், இதை போய் ஏன் நீங்க சொல்றீங்க? இல்ல மேடம் கேக்குறாங்க. எவ்வளவு தடவை எப்படி ஆயிருக்குன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு மாத்திரையை நிறுத்திடுறது, நீயா கண்ட்ரோல் பண்ணிக்கோ, உன் மைண்ட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை என்ன பண்ணுங்க, இதுக்கு எதுக்கு மாத்திரை, தூக்கம் வரலையா, இதை அரைச்சு குடி, அதை அரைச்சு குடி அப்படின்வாங்க. பட் தூக்கம் வரலன்றது அது ஒரு அறிகுறி. இப்போ ஜுரம் வந்து டெங்குல இருக்கும், மலேரியால இருக்கும், டைஃபாய்டுல இருக்கும், எவ்வளவு வகையான ஃபீவர்ல இருக்கும். அதே மாதிரி தூக்கம் இன்மைன்றது அது ஒரு அறிகுறி. அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நாங்க வந்து ட்ரீட் பண்றது அந்த தூக்கம் இன்மையை மட்டும் ட்ரீட் பண்ணல, அது ஒரு மன உளைச்சல்ல வருதா, மனச்சிதைவுல வருதா, இந்த ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகி வேற ஏதாவது இதுல வருதான்னு அந்த மற்ற கண்டிஷனை ட்ரீட் பண்ணும்போது தூக்கம் நார்மலா வருது. அவ்வளவுதானே தவிர இது போட்ட உடனே ரொம்ப தூங்குவோமா, இது பண்ணுவோமா, இதனால வந்து எங்களுடைய நரம்பு தளர்ச்சி வருமானது அது ஒரு மிகப்பெரிய பயம் பொதுமக்களிடையே. அப்போ இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கான மாத்திரைகளுக்கும் இந்த மற்ற சுகருக்கான மாத்திரை சாப்பிடும் போதும் அதே மாதிரிதான் இந்த மாத்திரைக்கு இருக்கிற மாதிரிதான் சைடு எஃபெக்டே தவிர இது ஒன்றும் வித்தியாசமாவோ அதிகமாவோ எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இந்த மனநல பாதிப்புன்றதை முழுமையா குணப்படுத்த முடியுமா மேம்? கண்டிப்பா. இப்ப நான் சொன்ன இந்த அந்த பார்ட் ஏ தான், பார்ட் பி தான், இதே தான் சுகர், பிபி. அதே மாதிரி ஒரு சில வியாதிகள் காலத்துக்கு ட்ரீட் பண்ணும். பட் ஒரு சில பிரச்சனைகள் வந்து அது வந்து எப்படி சொல்றது, இந்த நிறைய இந்த தீர்வுகளுக்கு ஏன் வந்து மக்கள் அங்கெல்லாம் போக தொடங்கினாங்க அப்படின்றதுக்கான பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து சோட்டானிக்கரை, இந்த பக்கம் வந்து அனுமந்தபுரம்னு ஒரு இடம் இருக்கு, இந்த பக்கம் வந்து ஏர்வாடி, இந்த மாதிரிலாம் கூட்டு போறாங்க இல்லையா. அது என்னன்னா, சில மனவியாதிகள் வந்து நமக்கு ஒரு 30 நாள்லயே போயிடும். அது அங்க போனாதான் போனோம் அப்படின்றது இல்லை, சரி ஆயிடும். பட் அப்போ அங்க போனா சரியாகுது போலன்னு அப்போ எல்லாத்துக்கும் அங்க கொட்டு போறதுனால சிலது சரியாயிடுச்சுன்னா சரியாயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு வந்துடுவாங்க. பட் சிலது சரியாவாது. அதனால வந்து இதுதான் அந்த கேள்விக்கான பதில். சில இது வந்து தானா சரியாயிடும், அவங்க பாட்டுன்னு சரியாயிடும். இதோட ஒரு 10 வருடம் கழிச்சு, 15 வருடம் கழிச்சு அந்த அளவுக்கு தாங்க முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வந்தாதானே தவிர இல்லாட்டி வராது. அந்த சமயத்துல அவங்களுக்கான வாழ்க்கையில அது ஒரு பெரிய பேரிடியா இருந்திருக்கும். அந்த தோல்வியை தாங்க முடியாம, அந்த இழப்பை தாங்க முடியாம, தனக்கு நடந்த அந்த ஒரு அநீதியை தாங்க முடியாம அவர்களுக்கு வர வெளிப்பாடு அது கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடும். பட் சில பேருக்கு அது தொடர்ச்சியா இருக்கும். அது யாருக்கு கொஞ்ச நாள்ல போயிடும், யாருக்கு ரொம்ப நாள் இருக்குன்றதுக்கான பதில் வந்து நம்ம அது பார்த்துட்டே இருந்தாதான் தெரியும். இப்ப இருக்க காலகட்டத்துல மேம் எந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு இந்த மனநல பிரச்சனைகளுக்கு அதிகமாக ஆளாகிறாங்க? கண்டிப்பா வந்து டீனேஜ், இந்த கரெக்டா காலேஜ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த வளர் இளம் சிறாருக்கும் வந்து இப்போ கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ வந்து இந்த போதை அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த கூழ் நிப்பில் ஆரம்பிச்சு, இந்த கஞ்சால ஆரம்பிச்சு, என்னென்ன பேரோ சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம வெரிஃபை பண்ற அளவுக்கான பேர்கள் உண்டு. ஸோ இதனால வந்து மூளையில பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த பாதிப்புகளோட வெளிப்பாடு வந்து இந்த வியாதிகள். அதனாலதான் இதெல்லாம் உட்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது அவர்களுடைய வாதம் என்னவா இருக்கும்னா, வெளிநாடுகள் எல்லாம் இதை அங்கீகரிச்சுட்டாங்களே, நீங்க என்ன இதை லீகல் ஆக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நம்மள கேள்வி கேட்பாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமான மனநல பிரச்சனையில இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்காங்க. பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து எப்பவுமே வந்து காலகாலமாக பெண்களோட முன்னேற்றத்தை நோக்கி பயணம் தான். அப்போ பல்வேறு இடங்கள்ல கல்யாணம் வரைக்கும் நல்லா இருந்த மேடம்னுவாங்க, அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் வர கஷ்ட நஷ்டங்கள், அதுல வர அவர்களுக்கான ஒரு அவங்கள இயங்க விடாம செயல்படுத்தப்படுறது. ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணுக்கு எதிரியா இருப்பாங்க, அந்த மாமியார்னாலே பல பிரச்சனை வரும். பட் அது எல்லாமே பெண்களுக்கும் இது ஒரு பெரிய கஷ்டமான இதுதான்.
மனநல பிரச்சனை. இப்போ பெரியவங்கன்னா வாயை திறந்து சொல்லிடுவாங்க, இல்ல பக்கத்துல இருக்கவங்க பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. இப்போ நம்ம குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேம், அதுங்க எப்பயுமே சேட்டை பண்ணும், அழுகும், கலாட்டா பண்ணும். நம்ம அதெல்லாம் வளர்ந்தா சரியாயிடும் அப்படியெல்லாம் சொல்லுவோம். குழந்தைகளுக்கும் இந்த மனநல பிரச்சனைகள் வருமா? அப்படி வந்துச்சுன்னா அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் மேம்? குழந்தைகளுக்கான பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா இப்போ அது ஏடிஹெச்டி, ஆட்டிசம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு சில குழந்தைங்க நம்ம பார்ப்போம், அந்த கல்யாண வீட்லையோ எங்கேயோ பார்த்தா அந்த மோட்டார் வச்ச மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, துரு 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 துருன்னு இருப்பாங்க. அது வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் அந்த துரு துரு துருன்னு இருப்பாங்க. அப்போ இந்த குழந்தைங்களோட இது வளர வளர எப்படி இருக்குன்னா, கிளாஸில் ஒரு இடத்துல உட்கார முடியாது. அப்போ டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உங்கள் குழந்தை வந்து உட்காரவே மாட்டேங்குது, மற்ற குழந்தையும் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னுவாங்க. ஏங்க நீ இந்த பாப்பா மட்டுமா படிக்கல, இது சேர்ந்து அந்த மற்றதையும் கெடுக்குதுன்னுவாங்க. யாரையாவது முடிச்சு உள்ள தள்ளுறது, இது பண்ணுறது. ஸ்கூலில் நிறைய தொலைச்சிட்டு வருவாங்க. ஒரு ஒரு ஹோம்ஒர்க்கை உட்காந்து பண்ண வைக்க முடியாது. அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்கு சாயந்தரம் ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுங்க, என் குழந்தை படிக்க மாட்டேங்குது, இது நான் போனேன்னா வந்து அங்கே டீச்சர் திட்டுறாங்க அப்படின்றதும் வந்து ஒரு குறைபாடு தான். ஸோ அந்த குறைபாடை நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து நம்ம உளவியல் மனநல மருத்துவரும் உளவியல் நிபுணர்கிட்ட அனுப்பி நம்ம அதுக்கான இது கொடுத்தோம்னா அந்த குழந்தை நல்லபடியாக வளரும். ஏன்னா இப்போ நம்ம துருன்னு இருக்கிறதுனால பிரெயின் வந்து அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாததுனால டீச்சர்கிட்ட இருந்தும் பிரச்சனை, அப்போ படிப்புலையும் பிரச்சனை ஆகுது. ஸோ சில சமயம் வளர வளர கொஞ்சம் சரியாகும். பட் இதுவே ரொம்ப இதுவாச்சுன்னா பெருசானாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ இதனால அந்த போதை பணத்துக்கு அடிமையாகிற ஒரு வாய்ப்பும் இருக்கு இந்த ஏடிஹெச்டியில். அதே மாதிரி ஆட்டிசம் குழந்தைகள், ஆட்டிசம்னா பார்த்தோம்னா இப்போ நிறைய எல்லா இடத்துலையும் இந்த ஆட்டிசம், இப்போ ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து உலக ஆட்டிசம் தினமா கொண்டாடப்பட்டது. அப்போ அந்த மாதிரியான குழந்தைகள் எப்படி இருக்கும்னா வந்து ஒரு ரிலேட் பண்ண முடியாது, அம்மா முகம் பார்க்கறது இல்லை, அதுக்கப்புறம் நம்ம தூக்கும் போது அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது, அது தன் உலகத்திலே இருக்கும், அந்த கை விரலே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, ஃபேனை பார்த்தா ஃபேனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு பொம்மை கொடுத்து விளையாடுறதுக்கு முடியாது, பசினா சொல்ல தெரியாது. அப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணோம்னா அப்போ அது வளர வளர அந்த மற்ற தெரப்பீஸ் எல்லாம் கொடுத்து கரெக்டாக நம்ம கொண்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ அது சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம குழந்தை வளர வளர சரியாயிடும் வீட்டிலேயே வச்சிருக்காம கூப்பிட்டு வந்து டாக்டர் கிட்ட அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. எப்பவுமே ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா நம்ம குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, நான் வீட்டுல சொல்லிட்டே இருக்கேங்க எங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அந்த முதல் பாப்பா நல்லா இருக்கு, இந்த 2வது பாப்பா அந்த அளவுக்கு சரியில்லை, கவனிக்க மாட்டேங்குதுன்னு நான் சொல்றேன், என் கணவர் என்ன வந்து கேட்கவே இல்லை, அதனாலதான் எனக்கு இவ்வளவு டிலே ஆச்சு, 3 வயசு ஆச்சு, நான் 10 மாசத்துல இருந்து சொல்றேன் அப்படின்னாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றது எப்பவுமே கரெக்டா இருக்கும். அதுக்கு அடுத்த இன்னும் 2 வந்து அந்த புத்திசாலித்தனம் குறைவா இருக்கும். அந்த புத்திசாலித்தனம் வந்து பிறவியிலே வர குறைபாட்டினால நிறைய வீட்டுல பார்த்தா அந்த ஈவினிங் ஆனா பல வீடுகள்ல இந்த அம்மா அப்பா அங்க போட்டு இந்த குழந்தைய அடிப்பாங்க. அடிக்கவே கூடாதுன்னு சொல்றோம், படிப்பு வரலன்னு அதை அடிச்சு அதனால முடியல, அந்த குழந்தையினால படிக்க முடியல. அது எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுதானே பண்ண முடியும். அப்ப அதற்கான காரணம் என்னன்னு ஆராயாம இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சா என் பாப்பா நல்லா படிப்பாங்க, அது வந்து கவனம் செலுத்தல, விளையாட்டு அப்படின்னு ஒரு அடி போடுவாங்க, அதெல்லாம் தவறு. அப்ப அந்த குழந்தைக்கான கெப்பாசிட்டி எவ்வளோன்றத பார்க்கணும், அது பண்ணிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணலாம்ல. இப்போ வந்து ஒரு கொஞ்சம் புத்திசாலித்தனம் கம்மியா இருக்க குழந்தைய கொண்டு போயிட்டு நான் ஒரு சிபிஎஸ்சியில போட்டு அதை நீட்டுக்கு படிக்க வைப்பேன்றதெல்லாம் வந்து கஷ்டம், முடியாது. இதுலயே வந்து கற்றல் குறைபாடு இருக்கு, அது வந்து டிஸ்லெக்சியானும். புத்திசாலித்தனத்துக்கும் இந்த கற்றல் குறைபாடுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. படிப்புல மட்டும் வந்து சில பேருக்கு மேக்ஸ் வராது, சில பேருக்கு தமிழ் வராது. அப்போ நம்ம கவர்மெண்ட்லயே வந்து நிறைய கன்செஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் படிக்கலாம், எழுதலாம் எக்ஸாம்ல. மேக்ஸ் வந்து கஷ்டமா இருக்கவங்களுக்கு கால்குலேட்டர் வச்சுக்கலாம், தமிழ் எக்ஸம்ஷன் இருக்கு, இன்னொன்று வந்து ஸ்கிரைப் எழுதுவாங்க, ஓவர் லுக்கிங் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த சலுகைகள் எல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்கான ஆரம்ப கட்டம் என்னன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். அப்போ அதற்கான இது வந்து இப்போ ஸ்கூல்லயும் கவுன்சிலர்ஸ் வராங்க, சொல்றாங்க, டீச்சர் சொல்றத சில சமயம் வந்து பேரண்ட்ஸே கொண்டு வர மாட்டாங்க, அவங்க அதை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறது டீச்சரா இருப்பாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேரை பாக்குறாங்க இல்லையா, பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நீங்க கூட்டு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஓகே, இவ்வளோ இருக்கு. ஸோ குழந்தைங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும். ஸோ வளரும் போதே கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸி, பெருசாகிறதுக்குள்ள பண்ணிடலாம். இப்போ மேம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அங்கொன்னு இங்கொன்னுமா இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு இருந்துச்சு, அதை கூட வெளியே சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தைரியமா வெளியே சொல்றாங்க. நம்ம இதை பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கூட பார்த்துருந்துருக்கலாம், டிபேட் ஷோஸ் இதெல்லாம் உட்காரும்போது ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. இந்த ஒரு மனநிலையை எப்படி மேம் பாக்குறீங்க? இது ஒரு ஆரோக்கியமான மனநிலையா இளைஞர்கள் கிட்ட இன்றைய காலகட்டத்துல? அதாவது இப்ப வளர்ச்சியை நோக்கி அசுர வளர்ச்சி, உலகமே நம்ம கையில இருக்கு. அப்போ எல்லாத்தையும் நம்ம பாக்குற நம்மளுடைய வளரிளம் பருவத்தினர் ஏற்றுக்கொள்ற பாக்குற நிறைய விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு.
ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்றாங்க. அதுல நிறைய ஷிப்ஸ் பேர் வச்சிருக்காங்க. நிறைய ஷிப்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட் ஷிப் இருக்கு. வெறுமனே டெக்ஸ்ட்ல மட்டுமே இருப்பாங்க, நேர்ல பார்த்தா பேச மாட்டாங்க. டெக்ஸ்ட்ல ஆனா நல்லா கனெக்டிவிட்டி இருக்கும். அப்புறம் வந்து ரீல்ஸ் இருக்குது, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஒரு லேயரா வந்து இல்ல, இப்பெல்லாம் பலவித தளங்கள்ல லவ் வந்து காணப்படுது. ஜிம்ல மட்டுமே ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, இதுல இருக்க மாட்டாங்க. இத வந்து ஒரு 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 படமாக்குன ஒரு இதுல கூட வந்து அந்த மாதிரியான உறவுகள் ரொம்ப ஒரு பொசசிவ், ரொம்ப ஒரு இது. ஸோ அந்த உறவுகள் இருக்கிற இதுல ஒரு 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 ஸ்டேஜா தான் இதை நான் பாக்குறேன். ஸோ ஒரு பிரபலமான ஒரு இவங்க சொன்னாங்க, மீடியா பர்சனாலிட்டி, அவங்க இந்த மாதிரி ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது இப்போ ஒரு பெரிய பெண்ணாக இருந்து அவங்க ஷீ சக்சஸ்ஃபுல். பட் அவங்க சொன்னாங்க, இப்போ அந்த முடிவை நான் பின்னோக்கி பார்க்கும்போது இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கு நான் சொல்றது வந்து, இந்த முடிவை எடுக்காதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. த பர்சன் ஹூ ஹேட் அ லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. இப்போ இதுல உள்ள நான் நுழையிறேன் அப்படின்னா, அப்போ இதுல வரக்கூடிய மற்ற பிரச்சனைகளை வந்து இவங்க ஆராய்ந்து, இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நாங்க 2 பேரும் பாத்துப்போம் அப்படின்றத இது பண்ணும். ஏன்னா இது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ன்றது சப்போஸ் ஒத்து போலன்னா பிரிஞ்சிடணும். பிரிஞ்சுட்டு இவங்க ஒரு பார்ட்னர், அவங்க ஒரு பார்ட்னர் பார்த்துட்டு போகணும். ஸோ அது எந்த அளவுக்கு ஃபீஸிபிளா இருக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு ஆலோசிச்சு ஆராய்ஞ்சி எடுத்த முடிவுனா தே ஹாவ் டு ஸ்டாண்ட் பை தேர் டிசிஷன். நிறைய இடத்துல நானும் கேள்விப்படுறேன், பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க தே ஆர் அடல்ட்ஸ், தே ஹாவ் டு ஃபேஸ் இட். பட் ஆனால் ரொம்ப அவசரமா அது உள்ள போகாம ஒரு ஆராய்ச்சி இது செட் ஆகுமா என்ன ஏதுன்னு பார்த்து எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கணும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல எல்லாருக்கும் பிரச்சனையே வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப் அதனவும் இருக்கு. அதாவது ஆனா ரொம்ப அட்டாச் ஆயிடுறோம் அந்த ரிலேஷன்ஷிப்போட. பிரச்சனை ஆச்சுன்னா ரொம்ப டிட்டாச் ஆயிடுறோம். முன்னப்படி அவங்கள தெரிஞ்ச மாதிரியே காமிச்சிக்கிறது கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அப்படி இல்லைன்னா ரொம்ப க்ளோஸா இருந்தா அவங்களுக்காகவே உருகிறது, அதனாலேயே மனநலம் பாதிக்கப்படுறதுலாம் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி மேம் ஹேண்டில் பண்றது? நிறைய விஷயங்கள் பார்த்தா நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி ரிலேட் பண்றோன்றது, நம்ம சின்ன வயசுல எப்படி நம்ம வளர்ந்தோம், நம்ம பேரண்ட்ஸோட நமக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, அவங்களோட அந்த அட்டாச்மெண்ட்லாம் எப்படி இருந்தது, சில சமயம் நமக்கு சிறு வயதுல இருந்து வந்த அனுபவங்கள், இதையெல்லாம் கொண்டுதான் நம்மளோட லவ் ஆகட்டும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் ஆகட்டும் டிஃபைன் ஆகுது. ஸோ இன்னொன்று வந்து நம்ம பார்த்த உடனே அந்த உயிருக்கு உயிராக கண்ட உடனே காதல், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்றது வந்து சில குவாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம எப்படி மனசில் நினச்சிருந்தோமோ அந்த குவாலிட்டிஸ் அந்த பர்சன் கிட்ட இருக்கிற மாதிரி இருந்து அந்த பர்சனை பிடிக்குதோ இல்லையா அந்த குவாலிட்டிஸ்க்காக தான் பிடிச்சிருக்கும். பட் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் தானே அந்த தெரியுது, திரை விலகுது. அந்த திரை விலகும் போது ஓ அந்த பர்சனா, திஸ் பர்சன் வாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திரை விலகும் போது வர அந்த ஏமாற்றம், அந்த இதையும் தாண்டி இல்ல இதுக்கும் மேல ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அது சஸ்டெயின் ஆச்சுன்னா குட். ஆனா இந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன், அது சொல்றாங்கல்ல நார்சிசம் டாக்ஸிக் அப்படின்றாங்க. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்? என்ன சொல்றேன்னா, இப்போ நெகட்டிவ் பீப்புளோட இருக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நெகட்டிவ் சரௌண்டிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படிலாம் சொல்கிறோம். பட் ஒரு ரிலேஷன்ஷிப் இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீ இருக்காது, இது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், வெளியே வந்தே ஆகணும், அது லிவினாக இருந்தாலும் சரி மேரீடாக இருந்தாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கு மேலே கூடாதுன்னு எந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ணணும்? ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கணும். நமக்கு நம்மளுடைய வளர்ச்சி வந்து அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும், நமக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கணும், நமக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அவர்னால நான் வளரணும், என்னால் அவர் வளரணும், வளர்ச்சி இருக்கணும், அந்த கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் இருக்கணும், அந்த ஒரு பயம் இருக்கக்கூடாது, இவர்கிட்ட இவர் இப்படி நினச்சிருவாரோ அவர் இப்படி நினச்சிருவாரோன்னு பயம் இருக்கக்கூடாது. அந்த ஷேரிங் எல்லாமே இருந்தால் அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். பட் எத்தனை ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் தாண்டி வரும்ன்றது தெரில. எவ்வளோ இடத்துல இப்போ எடுத்த ஒரு படங்களில் கூட வந்து அந்த பாஸ்வேர்டு எனக்கு தெரியணும். அப்போது இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒருத்தவங்களை பார்த்தேன். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் என்ன ஏன் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க, எதனால் அவர் வந்து இது பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பெண் சொன்னது வந்து, நான் தான் ஏமாத்தலையே, அப்போ நான் கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னாங்க. நீங்கள் ஏமாத்தலைன்னா அப்போ நீங்கள் இன்னொரு வருங்காலத்தில் ஏமாத்திருவீங்கன்றதுனால தானே அவர் கேட்டுகிட்டே இருக்காரு, நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க, அப்போ ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படி யோசிச்சாங்க. அதை யோசிச்சு அதை மாத்தினாங்களா முடிவுன்றது தெரியல. இன்னொருத்தர் இருந்தார், அவர் என்ன பண்ணுவாருன்னா கான்ஃபரன்ஸ் காலில் போடுறது. அப்போ இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து யாராவது பிஸியா இருந்தா உடனடியா வந்து கால் பண்ணிடுறது, கால் வந்துட்டே இருக்கும். அப்போ டெஃபினெட்லா இந்த பொண்ணு வந்து இந்த காலை நிறுத்திட்டு இந்த ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் ஆர் பார்ட்னர் காலை தானே எடுப்பாங்க. எடுத்த உடனே அப்போ யாரும் கூட அந்த காலில்
ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின். அப்போ அது ஒரு பர்சனாக இருந்தாலும் இவங்களோட பிஸ்னஸ் டீலிங்கில் நிறைய ஆண்களோட பேச வேண்டியிருக்கும். சரி நான் காலில் இருக்கேன், என்னை மர்ச் பண்ணி விடு, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கால்லே இருக்காரு. நான் சொன்னேன் அப்போ இது எல்லாமே வந்து இதெல்லாம் வளர்ச்சியா? இது வந்து வளர்ச்சி இல்லையே, இது எந்நேரமும் வந்து கண்காணிக்கிறது. இந்த கண்காணிப்புன்றது இப்போ ஒரு அளவுக்கு இருக்கு. அடுத்தது வந்து நீ போடுற உடைய மாத்துன்றது, நீ போடுற அளவை குறைன்றது, ஜாஸ்திப்படுத்துன்றது, இந்த ட்ரெஸ்ஸை போடாத, இவங்களுக்கு நீ மெசேஜ் பண்ணாத, அவங்களுக்கு இது பண்ணாத அப்படின்னு எந்நேரமும் அந்த கண்காணிக்கிறது எல்லாமே வந்து இந்த டாக்ஸிக் இதுதான். ஸோ ரிலேஷன்ஷிப்ல growth இருக்கணும். அவங்களா விட்டு அவங்களோட வளர்ச்சிக்கு உதவுற ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் அது இருக்கணும். ஓகே. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் இதில் இதயம் ரத்தம் கொட்டுதடின்ற மாதிரி இருக்கிறதே தவிர நீ எனக்கு கிடைக்கலன்னா நான் உன்னை கொன்னுடுவேன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஒரு அக்ரஷன் தானே இருக்கு, அந்த மாதிரியான ஒரு வன்முறை தானே இருக்கு. நான் உன் முகத்துல ஆசிட ஊத்துவேன்றது அது எந்த காதல்? அது காதலே கிடையாது. அது வந்து எதுல சேர்த்துக்கிறதுனே இல்லை. ஸோ அந்த மாதிரியான இது இருக்கக்கூடாது. இன்னைக்கு நடக்கிற பெரும்பாலான குற்றங்களுக்கு மேம் திருமணத்தை மீறிய உறவு வந்துட்டு காரணமா இருக்குன்னு சொல்லப்படுது. ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஏற்காடு இன்சிடென்ட் நடந்திருக்கு. 2 பேருமே, அந்த ஆணும் சரி பெண்ணும் மேரீடு, பசங்க இருக்காங்க, 2 பசங்க. 2 பேருமே வந்துட்டு வெளிநாட்டில் எங்கேயோ சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஊருக்கு வந்து அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. டேட்டூ போடுறதுல 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை. ஒய்ஃபோட நேமா அவர் டேட்டூ குத்திருந்திருக்காரு. இந்த அம்மா என்னோட பேரை குத்துன்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. டேட்டூ போட்டிருக்காரு அவரு, இந்த அம்மா பேரையும். ஆனால் ஊருக்கு போகும்போது அதை அழிச்சிட்டாரு. திரும்ப வந்த பிறகு இந்த அம்மா கேட்டிருக்காங்க, என்னோட பேரை ஏன் அழிச்சேன்னு. அதில் ஆரம்பித்த பிரச்சனை அன்றைக்கே அடிதடியில் முடிஞ்சு அவர் அடித்ததில் அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மா பாடியை சூட் கேஸில் வச்சு ஏற்காடில் ஒரு இடத்துல போயிட்டு போட்டாங்க. ஸோ இதை மாதிரி ரீசன்ட் டேஸில் நிறைய சம்பவங்கள் போலீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருமணத்தை மீறிய உறவுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இதுக்கும் மனநல பாதிப்புக்கும் சம்பந்தம் இருக்கா மேம்? மனநல பிரச்சனைகள். என்னுடைய டேக் இன் திஸ் கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, அந்த வன்முறை, திருமணத்தை மீறிய உறவு தவறு, அது ஒரு இதுல, அது ஒரு தளத்துல நம்ம பேசலாம். பட் அதை தாண்டி ஒரு வன்முறை, ஒரு பெண்ணை வந்து அடிக்கலாம், ஒரு பெண்ணை அறையலாம், ஒரு பெண்ணை எல்லா சினிமாலையும் பார்த்தா அந்த அந்த மெயின் ஷாட்டே பார்த்தா பலார் பலார்னு அடிப்பாங்க. அந்த சத்தம் வந்து தியேட்டர் அரங்கத்தையே கேட்கும். அப்ப இதை பார்த்து வளர்றவங்க எப்படி வளருவாங்க? ஸோ அந்த வன்முறை எங்க இருந்து வருது? எதையும் பேசி தீக்கலாமே, எதையும் பேசி இது பண்ணிக்கலாமே. அப்போ அந்த பெண்ணை வந்து ஆணுக்கு சமமா உட்கார வச்சு முடிவெடுக்க விட்டாதானே அந்த பெண்ணுக்கு வந்து தன்னுடைய கருத்தை சொல்லி இவர் நம்மளை அடிக்க மாட்டாருன்ற இதுல இருக்கும். எவ்வளோ பெண்கள் வந்து இன்னமும் சொல்றாங்க, என்கிட்ட அடிக்கிறாரு, குடிச்சிட்டு வந்தா அடிக்கிறாரு, குடிக்கலனாலும் அடிக்கிறாரு அப்படின்னு. படித்த படிக்காத அனைத்து விதமான அது சமம். அந்த இதுல சமம். அது எங்க சமம்? நீ என்ன அப்படி பேசுற அப்படின்னு ஒரு அடி. அப்ப அதை பார்த்து வளர குழந்தைங்க எப்படி வளரும்? அப்போ நம்மளும் வந்து இப்படிதான் போல, வன்முறை தான் போல. அந்த வன்முறைன்றது வந்து வளர 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 ஜாஸ்தியா இது வந்தது. இன்னொன்று வந்து இதுவும் இந்த பரிணாம வளர்ச்சியில வந்து நம்ம மொபைல் ஃபோனோட நம்ம கையில இருக்கிறதோட பிரச்சனை தான் இது. அப்போ உலகமே நம்ம கையில இருக்கு. அப்போ தனிமை, ஒரு லோன்லினஸ், வெளிநாடுகளுக்கு போறாங்கன்னும் போது இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல பல பிரச்சனைகள் வருதுல்ல. இதுல வந்து அந்த கால் கஸ்டமர் சர்வீஸ், இந்த கால்ஸ்ல போயிட்டு விழுந்துடுறது, அதுல ஏமாத்தி பணத்தை ஏமாத்துறது, அதுக்கப்புறம் நான் இங்க வரேன் அங்க வரேன்னு வர சொல்லி ஏமாத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அந்த கைபேசியில ஏமாறுறவங்க இருக்காங்க. அதுல வந்து இந்த உறவு முறைகள், இந்த தவறான தகாத உறவு முறைகள், இதுக்கான இன்னொரு காரணம் இருக்கு. என்னன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடும்பம்னா அந்த கல்யாணம் பண்ணிட்டா கடைசி வரை இந்த கணவன் தான், இந்த மனைவி தான். அவங்க பிரியணும்னு நினைச்சா கூட பிரிய விடுறது இல்லை, சமூகமே பிரிய விடுறது இல்லை. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இதற்கான ஒரு பிரச்சனையாவும் இது கருதப்படும். பல விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது இப்போ ஃபேமிலி கோர்ட்ல வந்து இப்போ இருக்க ஜெனரேஷன் வந்து பிரியிறாங்க. இது நமக்கு செட் ஆகல பிரியிறாங்க. ஆனா உடனே பிரியிறாங்க, அதுவும் இருக்கு. ஒரேடியா பிரிஞ்சிடுறாங்க. தே டோன்ட் ஒர்க் அட் தேர் மேரேஜ். இது பார்க்கலாம், ட்ரை பண்ணலான்னு. பட் இதுக்கு நேர எதிராக இந்த பக்கம் பார்த்தா இல்லவே இல்லை, அவன் என்ன குடிச்சாலும் என்ன அடிச்சாலும் உன்னாலதான் அவர் குடிக்கிறாரு, நீ தான் காரணம்னு அந்த பெண்ணை ஒரு தவறா இது பண்ணி அந்த பெண்ணை நீ இவனோட தான் இருக்கணும்னு சொல்லி, அதனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்து அவங்க பிரிஞ்சு போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது கூட இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணமா அமையுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அதாவது எந்த உறவா இருந்தாலுமே மேம், ஒரு உறவு எல்லை தாண்டுதுன்னும் போது ஆணோ பெண்ணோ எப்படி சுதாரிச்சுக்கணும்? எந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடம் எப்படி மேம்? எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடம் அப்படின்னா, ஒருத்தரை பார்த்து பயம் வரக்கூடாது. இவர் நம்மளை அடிப்பாரோ, இவர் வந்து நம்மளை ஏதாவது சொல்லுவாரோ,
இவர் நம்மளை வந்து இந்த மாதிரி சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணுறது, சந்தேகப்பட்டு செக் பண்ணுறது, அந்த சந்தேகமே வியாதி. பல இடங்கள்ல அந்த சந்தேக வியாதி ஜாஸ்தி ஆகிறது குடியினால. எவ்வளோ இடத்துல பார்க்குறோம், குடிச்சிருப்பாங்க, குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து மனைவியை சந்தேகப்பட்டு வெட்டினாங்க, குத்துனாங்கன்னு வரும். ஸோ அதில் இந்த வியாதி ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த பயம் ஏதோ ஒரு இது வந்து சரியில்லை அப்படின்னு அந்த பெண்ணுக்கு தோணும்போது அதை அட்ரஸ் பண்ணணும், அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணணும். நீங்கள் வாங்க நம்ம போய் டாக்டரை பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா அவர் குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு பேசுறது. இது எல்லாத்தையும் விட்டு இந்த பெண்ணுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட பேச சொல்றது. நிறைய இடத்துல எப்படி இருக்கும்னா, நீ வந்து எங்கம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்க, நீ போ வீட்டுக்கார வீட்டுக்கு, சரியாயிடும், கிளம்பு. நீ போ சரியாயிடும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த பொண்ணு பயந்து தான் வந்திருக்கு. எவ்வளவு இடத்துல நம்ம பார்த்திருக்கோம், இந்த வரதட்சணையை ஒட்டி கேரளாவில் நடக்கப்பெறும் பல கொலைகளுக்கு முன்னால் அந்த பொண்ணு வந்து அம்மா வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கும், அதை பிடிச்சி தொத்தி விடுறது. ஸோ அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் அந்த பெண் என்ன சொல்றாங்கன்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அந்த பெண்ணுக்கான ஒரு ஒரு இதுவை கொடுங்க, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு என்னன்றத நம்ம பார்த்து அதுக்கப்புறம் அதை அட்ரஸ் பண்ணாலே வந்து அந்த இதெல்லாம் பார்த்துடலாம். ஏன்னா அந்த பெண்ணுக்கு தெரியும், அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பெண்ணுக்கு தெரியும். ஒரு சில சமயம் தான் அந்த மாய வலை மாதிரி ஏதாவது வலை பின்னால இல்லை அவர் என்னோட நல்லதுக்காக சொல்றாரு, அவர் எனக்காக செய்யறாரு, அவர் கால்ல ஏன் வெயிட் பண்ணோம், அவர் எதுக்கு இந்த மொபைல் பாஸ்வேர்டு இது பண்ணோன்னு அந்த சில சமயம் சிந்திக்காம இருக்கிற சில கேர்ள்ஸ் தவிர மற்றபடி பெரும்பான்மையான பெண்களுக்கு அந்த தெளிவு இருக்கு. அதை விட்டு வெளியே வர தெரியாத ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் வந்து பல பேர் வேலைக்கு போறதில்ல. அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்காகவே வந்து இருக்கிற கெரியரையும் விட்டுட்டு கூடவே இருக்காங்க. அப்போ அவங்க போனோன்னு நினைச்சா கூட முடியாது. அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் அப்படியே இன்டர்லாக்டா இருக்கும். அப்போ அந்த ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸும் இல்லை. அப்போ நிறைய முடிவுகளை எடுக்க முடியாம அதுல ஒரு மன உளைச்சலாகி இதெல்லாம் பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. இப்போ வந்துட்டு எக்ஸாம் இதெல்லாம் போயிட்டு இருக்கு, ரிசல்ட்ஸ் வரப்போகுது. பசங்களோட இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருந்தப்போ பேரண்ட்ஸ் ரொம்ப ஹை டென்ஷனில் இருந்திருப்பாங்க, இப்போ ரிலாக்ஸாக இருப்பாங்க. திரும்பவும் ரிசல்ட் வருமா அந்த டென்ஷன் ரெண்டு பேருக்குமே தொத்திக்கும். இந்த ரிசல்ட் வரும்போது பேரண்ட்ஸ் எப்படி அதுக்கு தயாராகணும், பசங்க எப்படி இருக்கணும் அந்த டைமில்? பேரண்ட்ஸ் எப்படி தயாராகணும்னா, உங்கள் குழந்தைங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்கள பிடிச்சி திட்டாதீங்க, அவங்கள பிடிச்சி கம்பேர் பண்ணாதீங்க. நீ பார் பக்கத்து வீட்டு பையன் பார், உங்கள் வீட்டு பையன் பார், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படியும் வந்துடும். இவங்க இவ்வளோ அவங்களோட பேரண்ட்ஸும் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த நல்லா மார்க் வாங்குற பேரண்ட்ஸ்க்கு ஊருக்கே சொல்லணும், என் பிள்ளை தான் 100க்கு 100, 200க்கு 400 அப்படின்வாங்க. அது வந்து கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கின பேரண்ட்ஸ்க்கு மனசு கஷ்டமாயிடும். பாரு அவங்க போடுறாங்க பாரு அப்படின்னு அதுக்கு ஒரு 4 கொட்டு. ஸோ பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு, ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக இருப்பாங்க. அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு இந்த ஒரு கஷ்டம் நஷ்டம்லாம் இருந்து நமக்கு என்ன எதிர்காலம் இருக்குன்ற ஒரு கவலையில் இருக்கும்போது இந்த ஒரு குத்தியெல்லாம் காட்டாமல் இந்த மார்க்குக்கு என்ன பண்ணலாம், தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு மாசத்துல திருப்பி எக்ஸாம் எழுதலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட உட்காந்து சரியாயிடும், இது பரவாயில்ல, இனி வரும் இதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அக்செப்டன்ஸ் பேரண்ட்ஸும் சரி, இது வரதை வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி ரிசல்ட்ஸோ இல்லை வேற ஏதோ வரும்போது ரொம்ப அவங்களுக்குள்ளேயே யோசிச்சு திடீர்னு யாராவது கொஸ்டின் கேட்க போறாங்களோன்ற பயத்துல நான் இதை பண்ணிக்க போறேன், இதை பண்ணி ஒரு த்ரெட்டன் பண்றது, எனக்கு சூசைட் பண்ணிக்கணும் போல தோணுது, இது வந்து மற்றவங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்லுவாங்களா, இல்லை அந்த மாதிரி சொல்றவங்களை வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க எப்படி இது பண்ணுவோம்? இப்போ பசங்களே கூட ஏதோ ஒரு ரிசல்ட் நெகட்டிவா வந்துருச்சு, பேரண்ட்ஸ் வந்துட்டு பெருசா எடுத்துக்கலனா கூட சில பசங்க டக்குன்னு ஒரு முடிவுக்கு போயிடுறாங்கல்ல மேம், அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்றணும்? இளைய தலைமுறையினரோட சுபாவம் எப்படி இருக்குன்னா வந்து அது அவங்க இது மிரட்டினாதான் இது பண்ணுவாங்கன்றது இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை எப்படி அணுகிறதுனே தெரியல. அதுதான் தேர் லைக் க்ளூலெஸ். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தீர்வு வந்து இதுதான், நான் வந்து கட் பண்ணிக்கிறேன், நான் வந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் எழுதி வைக்கிறது, இங்கே போறேன்றது அங்கே போறேன்னு காணாமல் போயிடுறது. எக்ஸாம் ரிசல்ட் நாளைக்கு வருதுன்னா இன்னைக்கு காணாமல் போயிடுவாங்க கொஞ்சம் பேர். அந்த மாதிரியெல்லாம் அந்த பயத்தில் பண்ணுறது, அதுக்கு எல்லாம் வந்து அப்போது அந்த ஃப்ரீயாக பேசுறதுக்கான அந்த சூழ்நிலை அந்த வீட்டில் இல்லையா? இல்லாட்டி இந்த அப்பா அம்மா எப்படி சொல்லுவாங்கன்னா, என் வாழ்க்கையே உனக்காக தான், என் வாழ்க்கையே நீ தான், நீ என்ன மார்க் வாங்க போறியோ அப்படின்னு அதுக்கிட்ட டெய்லி கேட்டுட்டு இருந்தா அந்த குழந்தைய அந்த அளவுக்கு சரியாக பண்ணியிருக்காது. அப்போ அது என்ன தோணும், ஐயோ அப்போ அதுக்கு மேலே தானே ப்ரெஷர், என்னோட எதிர்காலமே நீ தான் அப்படின்னு அந்த குழந்தைய பார்க்கும்போது அவங்க ஆசையாக தான் சொல்கிறாங்க. பட் அது குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ தே ஃபீல் ஸ்ட்ரெஸ்ட். அதை எப்படி எதிர்கொள்கிறது, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு தெரியாமல் அதை இப்படி எடுத்துகிட்டு போயிடுறாங்க, தவறான முறையில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க.
ஸோ அதுக்கான கரெக்டான இது வந்து பேரண்ட்ஸோட உட்காந்து பேசி என்னால் முடிஞ்ச அளவு படிச்சிருக்கமா, நீ அவங்களுக்கும் வந்து ஆமாப்பா நீ முடிஞ்ச அளவு கடுமையாக உழைச்சிருக்க, நீ படிச்சிருக்க, நம்ம பார்க்கலாம் ரிசல்ட் வரட்டும் எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த ரிசல்ட் வரதுக்கு கொஞ்ச நாள் முன்னால இருந்தே கொஞ்சம் இது பண்ணணும். இப்போ வந்து அது ஒரு பேண்டமிக் மாதிரி இருக்கு. காணும் இடமெல்லாம் வந்து எனக்கு இது வாங்கி கொடுக்கலையா நான் கிழிச்சுப்பேன், எனக்கு பைக் வாங்கி கொடுக்கலையா நான் பண்ணிப்பேன் அப்படின்றது வந்து அந்த சிறு வயது முதல்லே இருந்திருக்கும். அங்கங்க இருக்கும்போது இவங்க அதுக்கெல்லாம் ஈடு கொடுத்துருப்பாங்க. நான் கூட கேட்பேன், ஒரு வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க வந்திருந்தாங்க, அந்த பையன் என்னம்மா என்ன ஆச்சுன்னொன்னே பைக்கு தொலைச்சிட்டான். அவன் பார்த்தா ஒரு 17 வயசு தான். எவ்வளோ பைக் வாங்கி? 1,00,000 ரூபா பைக். எப்படி வாங்கி கொடுத்தேன்? இல்லைம்மா அவன் கேட்டானா, நான் வந்து கடனை வாங்கி கொடுத்தேன். சரி இப்போ ஆயிடுச்சே என்ன பண்ணுறது? அது வேற இது 2வது பைக்கு நான். அப்போது எந்த அளவுக்கு ஒரு தாய் வந்து தன்னை உருக்கி நம்ம புள்ள சந்தோஷமா இருப்பான், இது வாங்கி கொடுத்தா சரியாயிடும், இதை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம பையன் நல்லா ஆயிடுவான். இந்த ட்ரெஸ் வந்து ஒரு 10,000 ரூபாய் ட்ரெஸ் இந்த பொண்ணு கேட்குது, ஸோ இதை நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா இனிமேல் இந்த பெண் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும்னு அவங்க ஏமாந்து பண்றாங்க. அது அந்த மாதிரி கிடையாது, அது அடுத்த டிமாண்ட் வரும். ஸோ அந்த டிமாண்டுக்கு ஈடு கொடுக்கக்கூடாது. எப்படி மேம் அதை ஹேண்டில் பண்றது? ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு சின்ன வயசுல அதுங்க நார்மலா விளையாடும் போதே அந்த வயசுல தோக்கும் போது அதுங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதாவது குழந்தையா இருக்கும்போது அதுங்களோட நம்ம பேரண்ட்ஸ் விளையாடும் போது இது பண்ணும்போது அந்த தோல்வியை அதுங்களால சின்ன வயசுல அக்செப்ட் பண்ண முடியல. சரி குழந்தைன்னு விட்டு கொடுத்துடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு. இது வளரும் போது இது அப்படியே அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனா வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும்ல மேம். எங்கேயோ தோல்விக்கு எப்படி மேம் பழக்கிறது குழந்தைங்க? எங்கேயோ ஏதோ சொன்னாங்க, இந்த குழந்தை வந்து சில சமயம் தரையில முட்டிச்சுன்னா கூட உடனே பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இரு நான் தரையை அடிக்கிறேன் அப்படின்னு அடிக்கிறது. இல்ல தரை மேல தப்பு இல்ல, நீ தான் முட்டிட்ட அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட அப்பத்துல இருந்தே நம்ம சொல்லி இது பண்ணணும். அதை பிடிச்சி அடிக்கிறது இந்த ஷேரிங், அது வந்து பிறருக்கு கொடுக்கறது. இப்போ இருக்கிறதெல்லாம் ஒரு குழந்தை அரை குழந்தை தான் வச்சிருக்கோம். ஸோ அந்த குழந்தை வளருது தானா அப்படி வளருது, யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேன், ஒரு ரூம் ஃபுல்லாக டாய்ஸு, என்ன வேணுமோ என்ன கேட்குறமோ இருக்கு அப்படின்லாம் இல்லாமல் இதை கொடுத்தாதான் இன்னொரு பொம்மை, இதை நீ கொடுக்கணும், ஷேர் பண்ணணும், இந்த தேங்க்யூ, இந்த எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் வந்து ப்ளீஸ் இதெல்லாம் கேட்கணும், சாரி கேட்கணும். அந்த சாரி கேட்க தெரியாத குழந்தை ஜென்ரேஷன்லாம் இருக்குது இப்போது. ஸோ ஒரு ஸ்பாயில்டு பிராட்டாக இருக்காங்கல்ல, அதெல்லாம் கொண்டு வரணும். முதல்ல என்ன சொன்னோம்னா, இப்போ இருக்கிற சில இடத்துல வந்து இப்போ நிறைய டிவிலெல்லாம் கூட பார்க்குறோம்ல, ஏதாவது தோத்தா உடனே அது அழுவுறது, உடனே அம்மாவும் அழுகுறாங்க அப்பாவும் அழுகுறாங்க, அந்த குடும்பமே அழுகுது, அந்த ஸ்டுடியோவே அழுகுது. ஆமா அதெல்லாம் பார்க்க ஏன் இட்ஸ் ஜஸ்ட் காம்படிஷன், இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்றத அதை எடுத்துக்கிறதுக்கான மனப்பக்குவம் வரணும். அப்போ வந்து இந்த 1 2 3 நம்மலாம் ஏறி நிப்போம்ல, 3rd இருப்போம், 1st இருப்போம், சில சமயம் 2nd இருப்போம், பரவாயில்ல வேடிக்கை பார்த்துட்டு கூட. இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா அதை பார்ட்டிசிபேட் பண்ண கூட தெரியாது நமக்கு யாரோ பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு வந்துருவோம். இப்போ என்னன்னா இல்ல அந்த குழந்தைக்கு வந்து ஏமாற்றம் தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லார் கையிலயும் கப்பை கொடுக்குறாங்க, எல்லார் கையிலயும் அது கொடுக்குறாங்க. அது எப்படி வளரும்? அப்போ கரெக்ட். அப்போ நான் வந்து வின்னர் வின்னர் வின்னர்னு காலேஜுக்கு போகும்போது என்ன ஆகுது, மெடிக்கல் காலேஜ் நிறைய தடவை மெடிக்கல் காலேஜ் போகும்போது அந்த ஸ்டேட்ல இருக்க அத்தனை ஃபர்ஸ்ட் ரேங்கர்ஸும் அங்கே வருவாங்க. அப்போ எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியுமா காலேஜில் டாக்டர் படிக்கும்போது? அப்போ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க, ஒருத்தர் கடைசி மார்க் வாங்குவாங்க. அந்த கடைசி மார்க் வாங்குற பையனாலேயோ பெண்ணாலேயோ அதை தாங்கிக்க முடியாம அதனால ஒரு தற்கொலை முயற்சி. ஸோ அதெல்லாம் தாங்கிக்கிற, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பக்குவம் சிறு வயது முதலே வந்து ஷேரிங், அக்செப்டன்ஸ், மற்றவங்களையும் மதிச்சு இது பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்க்ளூசிவாக கொண்டு வரணும். இவ்வளோ நேரம் உங்களுடைய உண்மையிலேயே பொன்னான நேரத்தை வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க மேம். இறுதியா ஆரோக்கியமான மனநிலைக்கு என்னெல்லாம் பண்ணணும், இப்படி இருந்தீங்கன்னா ஆரோக்கியமான மனநிலையோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்கணும். எனக்கு வந்து பெருசா ஏதாவது வரணும், அதுதான் எனக்கு ஒரு பெரிய திருப்தியை தரும். இந்த ப்ரொமோஷன் இந்த இதுன்னு இல்லாமல் இன்றைய நாள் நல்லா இருக்கும்னு நிறைய தடவை சொல்லுவாங்கல்ல ரேடியோலலாம், அந்த மாதிரி இன்றைய நாள்ன்றதை விட இன்றைய நிமிஷம் எனக்கு நல்லா இருக்கு, இது போதும் எனக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல பாட்டு கேட்டேன், இன்னைக்கு ஒரு நல்ல இது பார்த்தேன், சின்ன சின்ன சந்தோஷத்தை இது பண்ணிக்கணும். நோன்னு சொல்லணும். நிறைய விஷயத்துல நம்மளால முடியாத எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து வாங்கி போட்டுட்டு கஷ்டப்படுவோம். ஸோ முடியாத இடத்துல நோன்னு சொல்றது நல்லது. செல்ஃப் கேர் முக்கியம். உங்க தூக்கம், உங்ககிட்ட கைண்டா இருங்க. பி கைண்ட் டு யோர் செல்ஃப். உங்கள் மேலே ரொம்ப ஒரு ஹார்ஷாக இருக்காதீங்க. எனக்கு இது வரல, நான் வந்து சரியில்லை, எனக்கு வந்து இது பிரச்சனை, அது பிரச்சனை, நான் எப்படி இந்த உலகத்தில் இருக்கேன், இவங்களோட எப்படி இருக்கேன். டோன்ட் பி ஹார்ஷ் ஆன் யோர் செல்ஃப், பி கைண்ட் டு யோர் செல்ஃப். ஸோ இது எல்லாமே ஒரு நாள். அண்ட் ஹெல்ப் அதர்ஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையை உண்டாக்கும். ஸோ சின்ன சின்னதுக்கு சந்தோஷப்படணும், நோ சொல்ல கற்றுக்கணும், ஹெல்ப் அதர்ஸ் அண்ட் பி கைண்ட் டு யோர் செல்ஃப். ஓகே.
இந்த ஃபாலோ பண்ணோம்னா மகிழ்ச்சியா இருக்கலாம். இருக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி மேம். தேங்க்ஸ் a lot. I have to thank you to giving this opportunity. என்னன்னா இந்த ஊடகங்கள் வாயிலா இந்த மனநல விழிப்புணர்வு வந்து இன்னும் நிறைய தெரிய தான் வந்து மக்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது உடனடியா நம்ம வந்து மனநல மருத்துவரை பார்க்கறதோ உளவியல் நிபுணரை பார்க்கறதோ தவறு இல்லை அப்படின்ற அந்த எண்ணம் வரணும். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.